வணக்கம் திரு சுப்பிரமணியம். இப்ப திருவள்ளூரை சேர்ந்த ராகுல் தனது குடும்பத்தினருக்கு மருத்துவ காப்பீட்டு பாலிசி எடுத்திருப்பதாக சொல்லியிருக்காரு. கூடுதல் ஆதாயத்திற்காக வேறு நிறுவனத்திற்கு மருத்துவ காப்பீட்டை மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்போ ஒரே நிறுவனத்துல தொடர்ந்து காப்பீட்டு பாலிசியை வைத்திருப்பதுதான் சிறந்ததானு அவரோட கேள்வி. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? 4 வருடங்கள் ஒரே கம்பெனில நீங்க கண்டினியூஸா கிளைம் இல்லாம பாலிசி வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த பாலிசி முதல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வியாதிகள் இருந்தாலும் எல்லாமே கவர் ஆயிடும். ஸோ இதுல ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னன்னாக்கா 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பாலிசி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னாக்க திருப்ப வேற ஏதாவது புது கம்பெனிக்கு போனீங்களாங்க அங்க திருப்பியும் இந்த 4 வருடங்கள் நீங்க காத்திருக்கணும். இல்லைனாக்கா திருப்பி இதுக்கு நடுவில் ஏதாவது வியாதி வந்ததுனாக்கா அந்த வியாதி அந்த முதல் 4 வருடங்களுக்கு கவர் கிடைக்காது. ஸோ அந்த 4 வருடங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வருடங்கள் இந்த கம்பெனில கண்டினியூ பண்றது நல்லது. இது ஒரு விஷயம். இதுலயே சப்போஸ் அவருக்கு இந்த கம்பெனி சார் எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த கம்பெனி இல்ல, இந்த கம்பெனி பதிலாக வேற கம்பெனி போகலாம், வேற கம்பெனில இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் தராங்க, இன்னும் நிறைய கவரேஜ் தராங்க அப்படின்னு விருப்பப்பட்டாருனாக்க அதுல ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன பண்ணணும்னாக்கா அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனில இருந்து வேற எந்த கம்பெனிக்கு போறாரோ அந்த கம்பெனிக்கு போயிட்டு இந்த கம்பெனில ஏதாவது பழைய கம்பெனில 4 வருஷமா பாலிசி வச்சிருக்கேன் சார், இது என்னோட பாலிசி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வருஷம் பாலிசி காப்பியும் அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்க இந்த பெனிஃபிட் மாறாம மாத்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட அதே மாதிரி பாலிசி இருந்ததுனாக்கா மாத்திக்கலாம். அப்ப இந்த 4 வருஷத்துக்கான அந்த ப்ரீவியஸ் அடிப்படாது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனாக்கா இந்த 4 வருஷமா அவர் கிளைம் பண்ணாத போது அவருக்கு வரக்கூடிய இந்த போனஸ், அதாவது வருஷம் அவர் கிளைம் பண்ணலாக்கா 5% அவரோட சப்மிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த போனஸ் கெட்டு போயிடும், அந்த போனஸ் கிடைக்காது. ஸோ 2 விஷயங்கள் இருக்கு. ஒரு கம்பெனில கண்டினியூ பண்ணும்போது நீங்க கிளைமே பண்ணலனாக்கா நீங்க உங்களுக்கு போனஸ் ஒன்று கிடைக்குது. 4 வருஷங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு முதல்ல பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்ன வியாதியா இருந்தாலும் எல்லாமே கவர் ஆயிடும். இந்த 2 பெனிஃபிட் இருக்கு. இந்த 2 பெனிஃபிட்ல ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது பொதுவாக சாதாரணமா போனீங்கன்னாக்கா இந்த 2 பெனிஃபிட்டுமே அடிபட்டு போயிடும். இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னாக்கா, சப்போஸ் இந்த கம்பெனில எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு சார், ரொம்ப சின்ன வயசா இருக்கேன், எனக்கு இப்போ 25 வயசா 30 வயசா ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்ப நீங்க போறதுல ஒரு பெரிய ஒரு தவறு கிடையாது. என்ன பட் இதுவே நீங்க ஒரு 40 வயசு இருந்தீங்கன்னாக்க தயவு செஞ்சு மாறாதீங்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸ். எந்த கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனிலே இருங்க. சார் இந்த கம்பெனில பெனிஃபிட்ஸ் கம்மியா இருக்கு, இந்த கம்பெனி எனக்கு போக மாட்டேங்குது, ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. ஒரு சில கம்பெனி பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு லிமிட் கேப் வச்சிருவாங்க, 5 லட்சத்துக்கு மேல தரமாட்டேன், 7 லட்சத்துக்கு மேல தரமாட்டேன் அப்படிம்பாங்க. எனக்கு அதுக்கு மேல தேவைப்படும் அப்படிங்கிற போது அதுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நீங்க டாப் அப் அப்படிங்கிறது மாதிரி போகலாம். அது எந்த கம்பெனி வேணா எடுத்துக்கலாம், இந்த கம்பெனிலே இருக்குன்ற அவசியம் கிடையாது, வேற எந்த கம்பெனி வேணா எடுத்துக்கலாம். அது ஒரு வகை. இல்லைன்னாக்க இந்த பாலிசி இது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கட்டும். இன்னொரு கம்பெனில இப்ப சப்போஸ் அவர் எடுத்து சொன்னார் இல்லையா, இன்னொரு கம்பெனி சொன்னார் இல்லையா, அந்த கம்பெனில ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு இங்க ஒரு 4 லட்சம் இருக்காருன்னா அங்க ஒரு 1 லேக் 2 லேக்ஸ் பாலிசி எடுத்துட்டு ஒரு 4 வருஷம் போனதுக்கு அப்புறம் அந்த 4 வருஷத்துக்குள்ள ஏதாவது இந்த கம்பெனில கிளைம் பண்ணிக்கலாம், அந்த கம்பெனில கிளைம் பண்ண வேண்டாம். 4 வருஷத்துக்கு அப்புறமாக அந்த கம்பெனில போயிட்டு திருப்பி நீங்க இந்த பாலிசி கேன்சல் பண்ணிட்டு அந்த புது கம்பெனில நீங்க கண்டினியூ பண்ணலாம். அப்ப அந்த 4 வருஷம் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்.